சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னா, சிக்கன் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோங்க. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து கழுகி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இது கூட வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. சோயா சாஸ் வந்து அது 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. மல்லி வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. சீரகம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். மஞ்சள் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அது போக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்து அது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு தயிருங்க, புளிப்பில்லாத தயிருங்க. இந்த தயிர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்புங்க, கேஷ்யூ நட்டு வந்து ஒரு 10 பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுங்க. அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி இவ்வளோதாங்க. இப்போ இது கூட வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துறது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் லாஸ்ட்டில் லெமன் புளியணுங்க. இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், சிக்கன் வந்து நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 1/2 கிலோ சிக்கன் இந்த பவுலில் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதுவும் சேர்த்துக்கலாங்க. இது கூட அரைச்ச தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க. இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தயிர், புளிப்பில்லாத தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. அது 1/2 கப்புங்க. இது கூட சேர்த்துக்கலாங்க. வந்து முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. புதினா இருந்தால் புதினா இப்போ சேர்த்துக்கோங்க. புதினா இருந்தால் ஒரு 10 பீஸ் புதினா இருந்தால் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாருங்கள், கஸ்தூரி மெந்தி இருக்குது, அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் பாருங்கள், நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/2 பழம் இதில் சேர்த்துருங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் வந்து எண்ணெயில் நல்லா பொரித்து வச்சுருக்குறேங்க. அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து சிக்கனோடு நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்துக்கணுங்க. கலந்துட்டு தண்ணியெல்லாம் சேர்த்துக்கூடாதுங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்குறோம், முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துருக்குறோம், அதனால் அந்த தண்ணியே நமக்கு போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, நான் உப்பு சேர்த்துருக்குறேன். இந்த சமயம் நீங்கள் கூட உப்பு பார்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. தயிர் ஊற்றி கலந்து வச்சதுனால இது வந்து ஒரு 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறட்டுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம தாளிச்சுட்டுக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. பாருங்கள், நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குதுங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் சோம்பு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அடுப்பு தீ மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், 2-3 நிமிஷம் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாங்க.
இப்போ இது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கப்பில் மசாலா இருந்தது, அதை நான் மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு அரை டம்ளருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. இடைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், வேகும்போதே நான் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு வேண்டி போட்டிருக்கேங்க. அது முழு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது வெந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேணால் 2 கூட போட்டுக்கலாம். நான் காரமாயிருந்துட்டு 1 மட்டும் போட்டிருக்கேன். வேகட்டுங்க. அது அப்படி பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி அல்வா மாதிரி வரணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் பட்டர் போடுவேங்க. இந்த ஹோட்டல் ஸ்டைலெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே பட்ரு, கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் சேர்த்துறதுனால தான் நம்ம வீட்டு சமையலை விட அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது காரணம். நான் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக முடிஞ்சிடுச்சுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. காரம் மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மிளகாத்தூள். நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்காங்க, சாப்பிட்டு காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கூட மிளகாத்தூள் சேர்த்துட்டு காஷ்மீர் சில்லி வந்து கலருக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது ஹோட்டல் ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், நீங்கள் ப்ளைன் ரைஸுக்கு, இட்லி தோசை, நம்ம எதுக்கு வேணாலும் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து சப்பாத்தி, நான், இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.